வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டாலும் ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கினாலும் நிறைய விஷயங்களில் அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும் எங்களுடைய வாழ்க்கையில் மட்டும் ஒரு மாற்றமுமே இல்லைங்க. நிறைய பேர்த்த அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன். என்கிட்ட 10 ரூபா இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறேன். ஆனால் எனக்கு மட்டும் நன்மையே கிடைக்க மாட்டேங்குது. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெயிக்கவே முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்குது, என்னென்னலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ஏதாவது மாற்றங்கள் நிகழுமா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இவர் ரொம்ப பிரபலமான ஜோதிடர், பிஐபி ஜோதிடர். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குது, கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது, ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமும் செய்ய போகிறீங்க, நாங்கள் எடுக்கிற காரியங்களும் எங்களுக்கு சக்ஸஸாகவே அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு சில பரிகாரங்கள் சொல்லுவாங்க, அதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த குரு அப்படிங்கிறவர் யார், அவர் எப்படி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். குரு அப்படிங்கிறனாவே தனக்கிரகம், தனம் நல்லா இருந்தது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தனம் இருக்குங்க, ஆனால் நிம்மதி இல்லை அப்படின்னாலும் இந்த குரு நல்ல இடத்துல இருக்கும்போது தான் அந்த நிம்மதியும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த குரு அப்படிங்கிறவர் யார்? சப்தம ரிஷிகளில் ஒருவரான ஹைங்கிரீகர் மகரிஷியோட புதல்வர் தான் இந்த குரு பகவான். இறைவனோட மறு உருவம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுது. ஏன்னா நவ கிரகங்களிலே சாத்வீகம் தெய்வீக அம்சம் பொருந்திய ஒரு சுப கிரகம் அப்படின்னா இந்த குரு பகவான் தான். குரு அருள் இல்லையெனில் மற்ற எந்த அருளும் இல்லை அப்படின்னு பொதுவாக ஜோதிடத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு உண்மை தான். ஏன்னா குருவோடைய அருள் இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். நல்ல ஒரு புத்திசாலித்தனம், ஒரு செல்வ செழிப்பு, இது எல்லாம் வேணும். நல்ல அறிவோடு செயல்படணும், திறமையாக செயல்படணும், எல்லா இடத்துலையும் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கணும் அப்படின்னா அந்த குரு நல்ல இடத்துல இருக்கும்போது தான் இது எல்லாமே கிடைக்கும். அதற்கான சாத்தியக்கூறும் அப்போ தான் பெரும்பாலும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே அப்போ தான் அமையும் அப்படின்னு சொல்லலாம். குரு நல்ல இடத்துல இருந்தாருன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு நல்ல ஒரு சுப பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்மளுடைய மிதுன ராசிக்கு குரு பகவான் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார், இந்த சுப கிரகம் உங்களுக்கு நல்ல இடத்துல அமர்ந்திருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த குருவை பொன்வாணன், பிரகஸ்பதி, தனக்காரகன் இப்படின்லாம் பல பேர் சொல்லி அழைத்தாலும் இந்த குரு இருக்கிற இடத்த விட அவர் பார்க்குற இடம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு புண்ணிய இடமாக பார்க்கப்படுது. குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொன்னாலும் கூட அவரோட பார்க்குற இடத்துக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த குரு கிரகம் ஒரு புனித ஸ்தலம் அப்படின்னே சொல்லலாம். கோவிலுக்கு போனால் எப்படி நிம்மதி கிடைக்குதோ அது மாதிரி தான் இந்த குரு நம்மளுடைய ராசிக்கு நல்ல இடத்துல அமரும்போது மன நிம்மதி கிடைக்கும். நிதி அது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். கல்வியில் சிறந்து விளங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வங்கி சார்ந்த விஷயங்கள், வங்கியில் உங்களுடைய சேவிங்ஸ் அதிகமாகும். ஏன்னா குரு நல்ல இடத்துல இருக்கும்போது அந்த குரு ஒரு கருவூலம் அப்படின்னே சொல்லலாம். அந்த கருவறையில் நம்ம எப்படி நிம்மதியாக இருந்தோமோ அது மாதிரி குரு நல்ல இடத்துல நம்மளுடைய ராசியில் அமரும்போது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய மிதுன ராசிக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல இடத்துல இந்த குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக ஒருவருடைய ராசியில் குரு 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துல அமரும்போது அந்த இடம் குரு பலமாக அமரும்போது அந்த இடம் புனிதமாகும் அப்படின்னே சொல்லலாம். அந்த இடத்த பார்க்கும்போதும் அந்த இடத்துல அமரும்போதும் நிறைய சுபகாரியங்கள் நடக்கும், சுப விஷயங்கள் நடக்கும். நம்மளுடைய மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 2ஆம் இடத்துல பயிற்சியாக இருக்கிறார் குரு பகவான். இது ஜோதிட ரீதியாக மிகவும் உன்னதமான இடம், ஒரு சிறப்பான இடம், நிறைய நல்ல பலன்கள் தரக்கூடிய ஒரு அருமையான இடத்துல குரு பகவான் நம்மளுடைய மிதுன ராசிக்கு அமர்ந்திருக்கிறார். பொதுவாக பார்க்கும்போது மிதுன ராசிக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது தன பலம், குடும்ப வளம், வாக்கு,
செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு யோகமான இடம். பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய ஒரு அருமையான இடம் இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது. குரு பகவான் அந்த இடத்துல வந்து மிதுன ராசிக்கு அமரும் போது இந்த மிதுன ராசி என்பவர்களுடைய வாழ்க்கை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். கடந்த 2.5 ஆண்டுகளாக பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு தடையாக இருக்கும். குறிப்பாக வேலையில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள், தடைகள், பிரச்சனைகள் இதெல்லாமே நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாகவே நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மிதுன ராசி என்பவர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. ஏன்னா மன அழுத்தமும் உங்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளாகவே இருக்குது. வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகள், உடனுக்குடன் விரைய செலவுகளும் உங்களுக்கு வந்திருக்கும். பொருளாதாரத்தில் கொஞ்சம் நெருக்கடியை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும், விரைய செலவு அதிகமாக இருந்திருக்கும். எதிர்பாராமல் சின்ன சின்ன செலவுகள், சின்ன சின்ன ஏமாற்றங்கள், உறவுகளால் ஒரு சில இடத்துல நிறைய இன்னல்கள், இது எல்லாமே கடந்த 2 ஆண்டுகளாக இந்த மிதுன ராசி என்பவர்கள் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதை சொல்லவும் முடியாமல், மற்றவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாமல் மனதுக்குள்ளேயே போட்டு புழுங்கியிருப்பீங்க இந்த மிதுன ராசி என்பவர்கள். இந்த குரு பெயர்ச்சி நம்மளுடைய மிதுன ராசிக்கு ஒரு திருப்பு முனையாக அமைய போகுது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சக்ஸஸாக அமைய போகுது. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் தன இடத்துல, தன பலமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். குடும்பத்துக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய மதிப்பு, மரியாதை இது எல்லாமே உயரக்கூடிய ஒரு இடத்துல வந்து குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அடுத்த ஓராண்டு காலம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தான் கொடிகட்டி பறக்க போகிறீங்க. உங்களுடைய செல்வ செழிப்பை அதிகரிக்க போகுது. உங்களுடைய வாழ்வாதாரம் உயரப்போகுது. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமைய போகுது. நல்ல ஒரு நிம்மதி கிடைக்க போகுது. செல்வ செழிப்பு அதிகமாக போகுது. அதே நேரத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள், பட்ட அவமானங்கள் எல்லாமே மறைய போகுது. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமைய போகுது. எந்த இடத்துல அவமானப்பட்டு நின்னீங்களோ அந்த இடத்துலையே நீங்கள் ஜெயிச்சு காட்ட போகிறீங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்பு நம்மளுடைய மிதுன ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வருமானம் அதிகமாக போகுது. பொருளாதாரத்தில் உங்களுடைய லெவல் அடுத்த லெவலுக்கு போக போகுது. ஏன்னா 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் வந்து குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய சேமிப்பு அதிகமாகும். பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா தொழிலில் ஒரு சில ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அதில் பார்த்திங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். புதுசாக ஒரு சிலருக்கெல்லாம் பார்ட் டைம் ஜாபாக ஏதாவது செய்வீங்க. அதன் மூலிமா எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் இந்த மிதுன ராசிக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா தொழில் வருமானத்திற்குரிய சனி பகவான் அந்த இடத்துல வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் இந்த மிதுன ராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். பணம் சம்மந்தமாக இருந்த சிக்கல்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகும். ஒரு சிலர்கிட்டலாம் பணம் வாங்கி கொடுத்துட்டு ஏமாந்து போயிருந்திருப்பீங்க கடந்த 2 ஆண்டுகளாக. இந்த காலகட்டத்தில் அந்த யாருக்கிட்ட ஏமாந்து போனீங்களோ அவங்களே கொண்டு வந்து இந்தாப்பா அவன் பணம் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நம்மளுடைய மிதுன ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பொன் பொருள், ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம்லாம் இந்த மிதுன ராசிக்கு இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால் கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். தன யோகம் கிடைக்க போகுது நம்மளுடைய மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். பணம் பல வழிகளில் வரும். நீங்கள் கரெக்டான வழியில் மட்டும் அந்த கொண்டுட்டு போய் சேர்த்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சேமிப்பு, உங்களுடைய பொருளாதார இது எல்லாமே உயரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மிதுன ராசிக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஓராண்டு காலமும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். கடந்த ஓராண்டு எப்போவுமே நம்மளுடைய மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மதிப்பு மரியாதை தான். ஏன்னா நல்ல ஒரு சிந்தனையாளர்களாக பேசுவீங்க. ஏன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இல்லையா, அதனால் உங்களுடைய அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்காம உங்களுடைய பேச்சுக்குன்னு ஒரு மதிப்பு இல்லாமல் போயிருந்துருக்கும். ஆனால் இந்த குரு பேச்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். உங்களுடைய அறிவை மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்கா அப்படின்னு புரிஞ்சு செயல்படுவாங்க. உங்ககிட்ட ஒரு சிலர்லாம் வந்து ஆலோசனை கேட்பாங்க. உங்களுடைய கற்பித்தல் திறனும் ரொம்ப அதிகமாகும். அதே மாதிரி இந்த எழுத்து சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க, மீடியா சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க, வணிகம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சட்ட சம்பந்தமான சிக்கலில் மாட்டிகிட்டு இருந்த மிதுன ராசி என்பவர்கள்லாம் அதிலிருந்து விடிவு காலம் கிடைக்க போகுது. உங்களுக்கு சாதகமாக ஒரு சில தீர்ப்புகள்லாம் கிடைக்கும். அரசாங்க சார்ந்த வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம்
ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுமக்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். ரொம்ப யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய மிதுன ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பேச்சை கேட்டு மற்றவங்க நடப்பாங்க. உங்களுடைய பேச்சு இந்த காலகட்டத்தில் அப்படி இருக்கும். நீங்கள் பேசுகிறத கேட்டு கொஞ்சம் நேரம் எல்லாரும் உத்து கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சு மற்றவங்களை கவர்ந்து இழுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய சொல்லுக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும். சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். பெரிய பெரிய விஐபிகளுடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதனால் இந்த காலகட்டம் நம்மளுடைய மிதுன ராசிக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய விஐபிகளுடைய நட்பு கிடைக்கிறதுனால அவங்க மூலிமா ஒரு சில மாற்றங்கள் நிகழும். அதனால் உங்களுடைய வாழ்வாதாரமே மாற இருக்குது நம்மளுடைய மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இதெல்லாம் நல்லா இருக்குது, பொருளாதாரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மிதுன ராசிக்கு இந்த மனக்கசப்பு, மனதில் ஒரு விதமான சஞ்சலம், மனதில் வச்சுட்டு வெளியில் பேச முடியாமல் கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த மனக்கசப்பு எல்லாமே குறையக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்ப உறவு, உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன உறவு உங்களை தேடி வரும். மன நிம்மதி கிடைக்கும். மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். நீண்ட நாட்களாக குடும்பத்துக்குள்ளே ஒரு சில சண்டை சச்சரவுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு. வீட்டில் கட்டாயம் அடுத்த ஓராண்டுக்குள்ளே ஏதாவது ஒரு மங்கள காரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. தடைபட்டு வந்த திருமணம்லாம் மீண்டும் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக சில தொந்தரவுகளை அனுபவிச்சிருந்த மிதுன ராசிக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். மாணவர்கள் கல்வியில் கொடி கட்டி பறக்க போகிறீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. ஆசிரியரோட அன்பு ஆதரவு, உங்களுக்குன்னு தனி ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்க போகுது. குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, முக்கியமான பொறுப்புலாம் கிடைக்கும். மேலதிகாரியோட அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு. தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு விபரீத ராஜயோகம் கிடைக்க போகுது இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த 2 ஆண்டுகளாகவே நிறைய பிரச்சனைகள், இன்னல்களை சந்திச்சிட்டு இருந்த மிதுன ராசிக்கு வருகின்ற நாட்களில் கொடி கட்டி பறக்க போகிறீங்க. உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குருவோடைய அருள் பரிபூரணமாக நம்மளுடைய மிதுன ராசிக்கு கிடைக்க போகுது. ஏன்னா 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறதுனால 6ஆம் இடத்துல குருவுடைய பார்வை விழுவதனால எதிரிகளுடைய தொல்லை குறையும். வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு சிலரால் இருந்த சிரமங்கள் இந்த காலகட்டத்தில் குறையும். நீண்ட நாட்களாக மன அழுத்தத்துக்கு உள்ளான மிதுனராசி என்பவர்களுக்கு அந்த மன அழுத்தம் சரியாகும். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட நிச்சயமாக நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. 8ஆம் இடத்துல குருவோடைய பார்வை விழும்போது எதிர்பாராமல் ஒரு சில விஷயங்கள், திடீர் இழப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பகவான் 10ஆம் இடத்துல விழுவதனால உத்தியோகத்தில், சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கும். மிகப்பெரிய உயர்வு கிடைக்கும். பணியிடத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் இந்த மிதுன ராசிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த மிதுன ராசி என்பவர்கள் குரு பகவானை வழிபட்டுக்கிட்டுவாங்க. முடிந்தால் ஒரு முறை ஆலக்குடி குரு பகவானை போய் வழிபட்டுக்கிட்டுவாங்க. வியாழக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆலயத்திற்கு சென்ற நவகிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு ஒரு தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.